நம்ம ஜேஎஸ்கே டேரக்ஷனில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் ஃபயர். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மாதிரி சொல்லலாம். அந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரச்சிதா, சாக்ஷி அர்வால், சாந்தினி, பாலாஜி முருகதாஸ் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் எழுதியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த படத்தில் வந்து நியூடி சாங் எழுதியிருக்காங்க. சாங் கேட்க தரமாக இருக்குது, விஷுவலாக பார்க்க சும்மா தரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ பிப்ரவரி 14 தேட்டர் பண்ணலாம். ஸோ மிஸ் படத்தை தேட்டர் போய் பாருங்கள். ஸோ வெயிட்னு பார்ப்போம் இந்த ஃபயர் படம் எதிர் ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. விக்னேஷ் பழையமேல் டைரக்ஷனில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் வெப் சீரிஸ் தான் மதுரை பையனும் சென்னை பொண்ணும். இந்த வெப் சீரிஸ்க்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ணா ரவே, ஆஞ்சலின், குருஷி மற்றும் பல ஸ்டார் காஸ்ட் இந்த வெப் சீரிஸ் எழுதியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸை டேரக்ட் ஓடிடி பிரீமியராக நம்ம ஆகா தமிழ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரி 14 இந்த வெப் சீரிஸை நம்ம ஆகா தமிழ் ஓடிடி ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ வெயிட்னு பார்ப்போம் இந்த வெப் சீரிஸ் எந்த நம்ம ராகுல் அசோக் டேரக்ஷனில் நம்ம அபர்நதி ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் வெஞ்சன்ஸ். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மொத்தம் நிறைய சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். அந்த ஒருத்தா பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் பற்றின அப்டேட் கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம விஜயாண்டனி ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு வேணந்திர மூவி தான் சக்தி திருமகன். இந்த படத்தை டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா அருவி வால். இந்த 2 படத்தை டேரக்ஷன் பண்ண நம்ம அருண் பிரபு இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாண்டனி தான் அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாண்டனிக்கு ஒரு 25வது படம். அதனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில் சொல்லலாம். சம்மர் பஸ்ஸில் தேட்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது, செம்ம மாசாக பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண படம். நம்ம எஸ்டிஆர் ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய 3 படங்களுக்கான ப்ராஜெக்ட் ஒர்க்கை இப்போ பிப்ரவரி 3 கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்னென்ன படங்களாம் நம்ம எஸ்டிஆர் நடிக்க போகிறாருன்னு. நம்ம கமல் பிரகாஷ் டேரக்டரில் நம்ம ஜி பிரகாஷ் ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு பேனேந்திரி மூவி தான் கிங்ஸ்டன். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். அண்ட் படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ், திவ்ய பாரதி, சேட்டன் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் எழுதியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கான டீச்சர் கூட பார்க்க தரமாக இருக்குது, அந்த ஒருத்தா பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் சாங் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி 31 இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் சாங்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த சாங் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. இந்த படத்தை இப்போ மார்ச் 7 தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மிஸ் பண்ண படத்தை தேட்டர் போய் பாருங்கள். நம்ம தேஜாவு படத்தை டேரக்ஷன் பண்ண நம்ம அரவிந்த் ஸ்ரீனிவாசன் டேரக்ஷனில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் தருணம். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். அண்ட் படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிஷன் தாஸ், சும்ருதி வெங்கட், பாலசரவன் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் நடத்திருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த படத்தை பொங்கல் ரிலீஸ் பண்ணாங்க, ஆனால் அந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இந்த படத்துக்கான நியூ ரிலீஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இப்போ ஜனவரி 31 தேட்டர் போடுறாங்களாம். ஸோ மிஸ் பண்ண படத்தை தேட்டர் போய் பாருங்கள். நம்ம ரவி மோகன் ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் ஆரம் 34. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை டேரக்ட் பண்ணினா நம்ம கணேஷ் கே பாபு இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி மோகன், KS ரவிக்குமார், நாசர், VTV கணேஷ் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தை வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம சாம் CS இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கான டைட்டில் டீசர் பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா கராத்தே பாபுன்னு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ டைட்டில் கேட்க மாசாக இருக்குது. டைட்டில் டீசர் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அந்த ஒருத்தா இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா இந்த படத்தை எடுத்துருக்காங்களாம். ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண. நம்ம மகிழ் திருமேனி டேரக்டரில் நம்ம AK ஆக்டிங்கில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு பேனந்திரி மூவி தான் விடாமுயற்சி. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம AK, த்ரிஷா, அர்ஜுன், ஆரோ, ரெஜினா கசன்ட்ரா மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் எழுதியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட அந்த படத்துக்கான ட்ரெய்லர்ஸ் பண்ணுற பார்க்க தரமாக இருக்குது, அந்த ஒருத்தா இருந்துச்சு, சும்மா வெறித்தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீ போஸ்ட்லாம் பார்க்க தரமாக செம்ம மாசாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ பிப்ரவரி 6 தேட்டர் பண்ணுறாங்களாம். ஸோ மிஸ் பண்ண படத்தை தேட்டர் போய் பாருங்கள். நம்ம ராஜேஸ்வர் காளிசாமி டேரக்டரில் நம்ம மணிகண்டன் ஆக்டிங் ரீசெண்டாக தேட்டர்ஸான ஒரு சூப்பரான ஃபேமிலி ட்ராமா மூவி தான் குடும்பஸ்தன். இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மணிகண்டன், ஷான்வி மேகனா, குரு சோமசுந்தரம் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த படம் தேட்டர் வேறு விட்டு தரமான படம். இந்த படத்துக்கான OTT ரிலீஸை நம்ம ZEE5 தான் வைக்காங்க. இந்த படத்துக்கான OTT லிஸ்ட் பார்த்தோன்னா அப்படி கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மிஸ் அந்த படத்தை தேட்டர் பாருங்கள், தேட்டரை பார்க்க ஒரு தரமான படம். நம்ம தனராஜ் டைரக்ஷனில் அப்கமிங் ஆகக்கூடிய ஒரு பேனந்திரி மூவி தான் ராம் ராகவம்.
இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி, தனராஜ், ஹரிஷ் உத்தமன், சுனில் மற்றும் பல தெலுங்கு ஸ்டார் காஸ்ட் இந்த படம் வச்சுருக்காங்க. இந்த படத்தை பொங்கல் கிறிஸ்மஸ் தான் படம் பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இந்த படத்துக்கான நியூ ரிசல்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இப்போ பிப்ரவரி 28 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. சப்போர்ட் பண்ணால் படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். ரீசெண்டாக கல்டரிசன் ஆக்ஷன் ட்ராமா தான் மெட்ராஸ்காரன். இதை பார்த்து டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வாலி மோகன் தாஸ் இதை பார்த்து டேரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துக்குன்னு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கலையர்ஷன், சனியனிகா மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் தேர்ட் சொன்ன பிறகு இந்த படத்தை எப்போ தான் ஓடிடி ஸ்ட்ரீம் மட்டும் பயங்கர வெயிட் பண்ணியிருப்பீங்க. இந்த படத்துக்கான ஓடிடி ரேட்ஸை நம்ம ஆகா தமிழ் தான் இருக்காங்க. ஆகா தமிழ் ஓடிடி இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வர பிப்ரவரி 7 இந்த படத்தை நம்ம ஆகா தமிழ் ஓடிடி ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்க்காம கன்ஃபார்ம் மிஸ் பண்ண பாருங்கள். நம்ம சுசீந்திரன் டேரக்டரில் ஆக்கமின்ஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் 2K லவ் ஸ்டோரி. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மட்டும் சொல்லலாம். அண்ட் படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாகுவீர், மீனாட்சி, பாலசரவணன் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான 3rd சிங்கிள் சாங் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. சாங்கு தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். இந்த படத்தை இப்போ பிப்ரவரி 14 தேட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மிஸ் படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். நம்ம மிஷ்கின் டேரக்டில் நம்ம விஜய் சேதுபதி, ஸ்ருதிஹாசன் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் நடித்து அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் ட்ரெயின். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக இந்த படத்தை நம்ம ஸ்ருதிஹாசனுக்கான ஒரு போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தர் பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரியல் எஸ்டேட் பற்றின அப்டேட் கிடைச்சதும் நான் சொல்லி கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம பிரேம் ஆனந்த் டேரக்டில் நம்ம சந்தானம் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற சொல்லலாம். அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம், செல்வராகவன், ஜிவிஎம், யாஷிகா ஆனந்த் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குன்னா மூவி ஷூட்டிங் ஒர்க்கை இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் இந்த படத்தை மே மந்த்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம சில கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் பராசக்தி. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்றும் டைரக்ட் சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை டேரக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சுதா கொங்காரா இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தை வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கான மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கான டைட்டில் டீசர் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது, மாசம் பண்ணியிருக்காங்க. டைட்டில் டீசர் வேற தரமாக இருக்குது, அந்த ஒருத்தா பண்ணியிருக்காங்க.